எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மக பௌர்ணமி ஆனது வருகிறது. அந்த பௌர்ணமி பூஜை விரத முறைகளை எப்படி செய்ய போறோம், அதேபோல் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அந்த நாளில் ஒரு பொருளை கொண்டு நம்ம பூஜைகளை செய்ய போகிறோம். அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த ஒரு பொருளை வைத்து பௌர்ணமி பூஜை வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மாசி மகத்தன்று விரதங்கள் இருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை ஆரோக்கியத்தோடு உலகை ஆளக்கூடிய ஆசைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் விரதங்களை இருந்து இறை வழிபாடு செய்தால் சிவத்தீச்சை பெற்றிட முடியும். மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கின்றன. அன்றைய தினம் ஏதேனும் ஒரு பண்டிகை அல்லது சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடிய நாளாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகின்றன. மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களிலும் வந்தாலுமே மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. மாசி பௌர்ணமி தினங்கள்ல அம்பிகை வழிபாடு செய்தால் சகல செல்வங்களை பெற்றிட முடியும். விரதங்கள் இருந்து வழிபடுவதனால நீங்கள் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வருகின்ற மாசி மக பௌர்ணமி தினத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக, அலங்கார ஆராதனைகள், உற்சவங்கள், யாகங்கள் நடத்தப்படக்கூடிய அற்புத நாளாகவும் சொல்லப்படுது. மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி என்று விரதங்களை இருந்து இறை வழிபாடு செய்வதைப் போலவே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று விரதங்களை இருந்து வழிபாடு செய்தால் மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வதும், மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் கோயில் வழிபாடும், முழு சந்திரனை வழிபாடு செய்வதும் நற்பலனை தரும் என்பது நம்பிக்கை. மகம் நட்சத்திரம் நவ கிரகங்களில் நிழல் கிரகம் என அழைக்கப்படும் கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். கேது பகவான் பெறக்கூடிய செல்வத்தை அள்ளி தருவதோடு அதை நேர்மையான வழியில் பெற்றிடவும் பல புண்ணியங்களை பெற்று தரக்கூடிய நட்சத்திரம் என்பதனால் மாசி மகம் மிகவும் சிறப்பான தினமாக பார்க்கப்படுகிறது. கேதுவினுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் கிரிவலங்கள் வருவது சிறப்பானது. அதிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. இதனால் இந்த மனித பிறப்பின் பாவங்களை களைத்து இறைவனை நினைத்து பிறவ முக்தி நிலைகள் கிடைக்க உதவும். என்ற பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பௌர்ணமி ஆனது பிறக்கின்றன. இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானை மாலை நேரத்தில் வழிபாடுகளை செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து விடுங்கள். அதேபோல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உதயமாகும் நேரம் என்பது 6 மணிக்கு மேலாக தான் இருக்கும். இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானினுடைய ஒளி உங்கள் மீது படும்படியான வெளி இடங்களில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா மொட்டை மாடி, அதே ஒரு பால்கனி, இந்த மாதிரி போன்ற இடங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து சந்திர பகவானினுடைய தரிசனம் செய்யலாம். சந்திர தரிசனம் செய்யும்போது உங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி எடுத்து வச்சு அந்த தாம்பாளத்தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசியை பரப்பி வைத்து கொள்ளுங்கள். அந்த பச்சரிசியை பரப்பி வைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகளை அந்த பச்சரிசி மீது எழுதிக்கோங்க. அந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
சந்திர ஒளி கிடைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் சேர்த்து அந்த தட்டை பிடித்துக்கோங்க. கையில் ஏந்திய மாதிரி வச்சு சந்திர பகவானை 2 கண்களாலும் மனதார தரிசனம் செய்து உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீர வேண்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு நடுக்கமும் தடுமாற்றங்களும் வாழ்வில் வந்துவிடக்கூடாது. மன தைரியத்தோடு இருக்க வேண்டும். இந்த மாதிரியான பிரார்த்தனையை சந்திர பகவானிடம் நீங்கள் வைக்கலாம். அதன் பின்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த ஒரு பச்சரிசி அந்த தட்டிலேயே இருக்கட்டும். அதற்கப்புறம் தரையில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்த நிலையில் நீங்கள் ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் வாம் சந்திர தேவாய நமக, ஓம் ஹ்ரீம் வாம் சந்திர தேவாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 9 முறை, 108 முறை, அதிகபட்சமாக உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரித்து சந்திர பகவானை மனமுருகி தரிசனம் செய்தாலே போதும். உங்களுடைய மனக்குழப்பங்களும் தீரும், மன தெளிவுகளும் பெறும். அதேபோல் நினைத்த காரியத்தை நினைத்த காலத்திலே சாதித்து கொள்ளக்கூடிய திறமைகள் உங்களிடம் தானாகவே வந்துவிடும். முகம் அழகு பெறும். அழகு என்பது நீங்கள் வெள்ளையாவதை குறிப்பதில்லை. குழப்ப நிலையில் இருந்த உங்களது முகம் திடீரென்று பிரகாசமாக மாறும். உங்களுடைய மனது குழப்ப நிலையில் இல்லை என்பதை உங்களது முகம் சொல்லிவிடும். சரி, வெளியில் செல்ல முடியாதவர்கள் என்ன செய்வது? வீட்டிற்குள்ளேயே பூஜை அறையில் சந்திர பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே அந்த தாம்பாளத்தட்டில் உங்களுடைய கையை கொண்டு அந்த பச்சரிசி மீது உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து தெய்வத்தின் முன்பாக வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லிக்கொண்டே அந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கையில் வைத்திருந்த அந்த பச்சரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா, காக்கை குருவிகளுக்கு நீங்கள் சாப்பிட போடலாம். அப்படி இல்லையா, மிக்சியில் அரைத்து கோலமாவில் கலந்து கூட நீங்கள் கோலமாக போடலாம், தவறுகள் கிடையாது. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாமே பின்பற்றி வரலாம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சுலபமாகவே தீர்த்து விடுவீர்கள். வாழ்க்கை இன்பமாகவும் மாறும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா வஸ்திர தானங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு பார்த்து மங்களகரமான பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். மஞ்சள், குங்குமம், பார்த்திங்கன்னா ரவுக்கை துணி, இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு தானங்களை செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகத்தினுடைய பௌர்ணமி நாட்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த பச்சரிசி என்பது பார்த்திங்கன்னா எல்லா தெய்வ வழிபாடுகளுக்குமே நம்ம பொங்கல் வைக்கும்போது அந்த பச்சரிசியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசியானது அவ்வளோ ஒரு அம்சம் பொருந்தியது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு சந்திர பகவானுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியதுனாலையும் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பச்சரிசியை பயன்படுத்தி அவரிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாசி மக நட்சத்திரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் சிறப்பானது. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்து பலனை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தீப வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அன்று இரவு பார்த்திங்கன்னா அந்த நிலவு எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல் அந்த தீபங்களை ஏற்றி நம்மளுடைய வீட்டில் வைக்கும் பொழுது அந்த தீப ஒளியில் நம்மளுடைய வீடானது பிரகாசமாக தெரிய வருகிறதோ அதுபோலவே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒளியை போலவே இருக்குன்னே சொல்லலாம். அன்றைய தினத்தில் நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி தீபங்களையும் ஏற்றி வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி தீப வழிபாட்டு முறை என்பது மிக மிக எளிமையான ஒன்றுதான். அன்றைய தினம் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையை முழுவதுமாக சுத்தம் செய்து பழங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான வாசனை மிக்க மலர்களால் அவர்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்வது முக்கியம். அதன் பிறகு ஒரு நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒரு இனிப்பை செய்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் வெல்லம், கற்கண்டு, உலர் திராட்சை போன்ற எளிமையான பிரசாதத்தை கூட நீங்கள் வைக்கலாம். பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் மாலையில் எப்போதும் போல் வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி விடுங்கள். நிலவொளி நல்ல பிரகாசமாக வீசும் வேளையில் வீட்டினுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக உங்களால் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுதோ அத்தனை விளக்கை நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லையா 2 குத்து விளக்கை ஏற்றி வைத்து 6 அகல் விளக்கை மட்டும் கூட ஏற்றலாம். அதே போல் வீட்டு சாம்பிராணி
நெய்வேத்தியமான தூபத்தை காட்டிக்கொள்ளுங்கள். இதை ஏற்றிய பிறகு தாயாரினுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து மலர்களால் தாயாருக்கு அர்ச்சனை செய்வது, அவருடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் மாறி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.